சரி அடுத்த ரவுண்டு பாருங்க. அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வால் போட்டுருப்பான். சரி எங்கடா இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தா பின்னாடி நின்றுட்டு வால் போடுறான். எப்படா அதுக்குள்ளே இங்கே வந்த? சரி இப்போதான் இங்கே வந்திருக்கான்னு சொல்லிட்டு டக்குன்னு பார்த்தா அங்கே ஓடி போய் வால் போட்டு இருக்கான். அடா பாவிடு, என்ன மாதிரி ஆக்கடா இது? கைஸ், நம்மளோட மேட்ச்சில் பார்த்துட்டுனா மறுபடியுமே ஒரு ஹேக்கர் பையன் வந்து காண்டாக இருப்பான். என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, அன்றைக்கி சும்மா நம்மளும் நம்ம டீம்மெண்ட்டும் சரி ஒரு 2v2 போகலான்னு சொல்லிட்டு கிராஃப்ட் லேண்டை ஓப்பன் பண்ணி போயிருப்போம். இப்போலாம் கிராஃப்ட் லேண்டு போனாலே பார்த்துட்டுனா ஹேக்கர் தான் வரானுங்க. அவனுங்களுக்கு சாதகமாக வேறு இருக்குது, ரிப்போர்ட் வேறு அடிக்க முடியல. எனக்கு தெரிஞ்சு உங்கள் மேட்ச்லேயும் பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஏதாவது ஹேக்கர் வந்து காண்டாக இருப்பானுங்க. அவனுங்களை பற்றின தாட்ஸை வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணிட்டு போங்க. நானுமே பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நானுமே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பார்த்திங்கன்னா வீடியோவுமே எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் யாருமே வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட்டே பண்ண மாட்டேங்கிறீங்க. என்னைய உங்கள் ஃபேமிலியில் ஒருத்தவங்களாம் நினச்சி ஜஸ்ட் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப்பும் ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நானுமே ரொம்ப ஹாப்பி ஆகிடுவேன். அது வந்து உங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஹாப்பினஸை தரும். நீங்கள் எந்த விஷயத்தை வந்து பெருசாக நினைக்கிறீங்களோ அது உங்களுக்குமே கிடைக்கும். அதான் வந்து பார்த்திங்கன்னா கர்மா. ஸோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். பாருங்கள் கைஸ், என்னாச்சு இந்த ஹேக்கரோட ஒரே போராட்டமாக இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து எதுவுமே பண்ண மாட்டானுங்க. ஒரு மாதிரியாக ஓடிட்டு இருப்பான். இதை நான் எங்கேயோ பார்த்துருக்குறேன். அவன் ஓடுறதை பார்த்தாலே பயமாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அங்கேருந்தவே டக்குன்னு ஓடி வந்து நீ முடிச்சு டவுட் இருந்துச்சு ஒரு வேளை ஹேக்கராக இருப்போனுன்ட்டு. நான் இங்கே இருந்து சரி நம்ம டீம்மேட் என்ன தான் பண்ணுறேன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்த்தா அவ்வளோதான். இந்த ஒரு மேட்சுமே ஹேக்கர் வந்து கான்டாக்ட் ஆனது. ஒரு புல்லட்டு கூட மேலே பண்ணலங்க. நானும் எத்தனை இங்கே பாருங்க, அங்கேருந்து டக்குனு இங்கே வந்துட்டான். டெலிபோர்ட்லாம் வேறு ஆகுறானே. அப்போ ஹேக்கராக தான் இருப்பான்னு நினைக்கிறேன், பேனல் யூஸராக இருக்க மாட்டான். அங்கேருந்து இங்கே பாருங்க, இங்கே எப்படா வந்த நீனு? அப்படி ஒரு வழியாக ஒரு டேமேஜ் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துனேன். யூஎம்பியில் அழுத்தி பிடிச்சிட்டே இருக்குது. இது வேறு வெறுப்பாகுது எனக்கு. ஸ்க்ரீன் வேறு சரியில்லை. அதுக்கப்புறம் நானுமே அடி மிஸ் ஆகிற நேரம் ஃபுல்லாக வால் போட்டு தப்பிச்சுட்டே இருக்கிறலான்னு சொல்லிட்டு நானுமே ஓப்பனில் போய் நின்றுவேன். வெளில வந்தால் ஒரே தூக்கு தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு நானும் தூக்குவேன். ஆனால் வந்து உழுகாது. அதுக்கப்புறம் ஒரு வழியாக வெளில வருவான். அடிக்கலான்னு பார்த்தா எமோட் பட்டன் ஓப்பன் ஆயிரும். அவன் என்னை வந்து அடிச்சுட்டு போயிடுவான். அடுத்த ரவுண்டு பாருங்கள். அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வால் போட்டுருப்பான். சரி எங்கடா இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தா பின்னாடி நின்றுட்டு வால் போடுறான். எப்படா அதுக்குள்ளே இங்கே வந்த? சரி இப்போதான் இங்கே வந்திருக்கான்னு சொல்லிட்டு டக்குன்னு பார்த்தா அங்கே ஓடி போய் வால் போட்டுக்கிட்டு இருக்கான். அடா பாவிடு, என்ன மாதிரி ஆக்கடா இது?